அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுரேந்தர் ஃப்ரம் கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி. ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு ட்ராயிங் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு கார்ட்டூன் நம்ம பண்ண போகிறோம். இதுவும் வந்து நான் உங்களுக்கு ஃபார்மிங் டைப்பில் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிக்சரோட டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குரில் ட்ரை பண்ண ஸ்குரில் அணில் வந்து பண்ண போகிறோம். அணில் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து அணில் வந்து ஒரு மரக்கிளையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா, மரக்கிளையை வந்துட்டு சும்மா எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அணிலோட இந்த சிட்டிங் பொசிஷன் ஏரியா, உட்காந்துட்ருக்கிற ஏரியா மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அதோட ஹிப்பு அதுக்கப்புறம் அந்த அணிலோட செஸ்ட் ஏரியா, அணிலோட செஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு அணிலோட ஹெட்டு, அணிலுக்கு வந்து கார்ட்டூன் டைப்பில் தான் பண்ண போகிறேன். ஒரு ரியல் அணில்னால் அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு கார்ட்டூன் அணில்ன்றதுனால அதோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஒரு அணிலோட டைல் வால் அது எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது ஹேண்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஹேண்டு, அப்புறம் லெக்கு. இது வந்து ஃபார்ம், நான் வந்து இதோட சின்னதாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் போக போக நம்ம டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து ஃபார்மிங் ஸ்டெப் 1 பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு ஸ்டெப் 2 பண்ண போகிறேன். இப்போ ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹெட்டோட டீட்டெயிலிங்ஸில் ஃபஸ்ட்டு லைன் மூலிமா டீட்டெயிலை நான் கொடுக்க போகிறேன். சில பேரெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக கர்வ் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, லைன்ஸ் மட்டும் போடலாம். எங்கெங்கே கர்வ் வருதோ அந்த இடத்துல வந்து நான் வந்து லைன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த லைன் மாதிரி நம்ம போட நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் நல்லா வரும். அதுக்கப்புறம் கர்வ் லைனை வந்து பொறுமையாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து இந்த கர்வ் லைன் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். சில பேர் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ட்ராயிங் கொஞ்சம் இப்போ தான் பழகிறவங்களுக்கு வந்து எடுத்த உடனே அந்த கர்வ் லைன்ஸ் வந்து சரியாக வராது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கர்வாக லைன் போடாமல் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி நம்ம போடலாம். ஓகே, இந்த லைன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு லைன்ஸாக இதை கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் டீட்டெயிலிங் பண்ணுறதுல. நம்ம கர்வ்ஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். சில இடத்துல சரியாக வராது, சில இடத்துல சரியாக கர்வ் வரல அப்படின்ற மாதிரிலாம் நமக்கே தோணும். அதுக்கு பதிலாக நம்ம லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லைன் பேஸ் பண்ணிவிட்டு பிக்சரை நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ டீட்டெயில்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் கொடுத்து நம்ம இதை டீட்டெயில் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு எஃபெக்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டார்க் பென்சில் யூஸ் பண்ணுறேன், பி பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன், உடன் பென்சில். இது வரைக்கும் நம்ம வந்து மெக்கானிசம் பென்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ உடன் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். நம்ம இந்த லெவல் ஸ்டெப்பில் வந்துட்டு இது தேர்ட் ஸ்டெப்பு. இந்த தேர்ட் ஸ்டெப் பண்ணும்போது தான் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம ட்ராயிங் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இது மேலே ஒரு சின்ன 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 டீட்டெயில்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அதனால இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கர்வ்ஸ்லாம் இங்கே தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் இருக்கிற இடத்துல கர்வ்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற இடம் இது தான். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சின்ன 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 லைன்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா அதோட டெய்லோட ஃபார்ம் மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணுற பிக்சர்ஸில் வந்து நம்ம வந்துட்டு ஷேட்ஸை பற்றிலாம் நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம ஷேட்ஸை பற்றி பார்க்கும்போது அதுக்கு தனியாக நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் நான் தரேன், அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து இப்போ வந்து நம்ம 3 ஸ்டெப் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு லைன் ஸ்கெட்சிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு டீடைலிங் டார்க்னஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தா என்ன நடக்கும்னா, லைட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். லைட் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஷேடோ, லைட்டுக்கு ஆப்போசிட்ஸ் ஏரியா வந்து ஷேடோஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஷேடோ ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து நம்ம வந்து பென்சில் ஷேடிங்காக பண்ணினாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கலர்ஸ் மூலிமா பண்ணினாலும் பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ராயிங் லெவலில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம இன்னும் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் 1 by 1 வந்து நம்ம கலரிங்னா என்ன, ஷேடிங்னா என்ன, லைட்னா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.